ஆத்ம நமஸ்காரம். கதி பற்றியான விளக்கங்கள்லாம் நம்ம இப்போ 5ஆம் பாகத்துக்கு வந்திருக்கோம். ஐயா, உள்கதி என்றால் என்ன? உள்கதி என்பது சித்த வித்தை அபியாசிகளுக்கு உண்டான கதி. இன்னும் சொல்ல போனால், முதலில் இல் என்ற எழுத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல் என்ற எழுத்து எதை குறிக்கின்றது என்றால், நாம் சற்று முன்னர் பார்த்தோம் அல்லவா, அக்னி என்று. அக்னியை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு எழுத்துதான் இல் என்ற எழுத்து. அந்த இல் என்ற அக்னி எழுத்தை ஊ என்ற பீடத்திற்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். ஊ என்ற பீடம் எங்கே இருக்கின்றது என்று கேட்டால், புருவ மத்தி என்று கூறுகிறோம் அல்லவா, அந்த புருவ மத்தியில் எங்கே இறைவன் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த இடத்தில் இருக்கின்றது ஊ என்ற இறைவனின் ஊப்பீடம், அல்லது இறைவனின் உயிர்ப்பிடம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஈசனின் உயிர்ப்பிடம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம், அல்லது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் உயிர்ப்பிடம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம், ஆதியின் உயிர்ப்பிடம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு சித்த வித்தியார்த்தியின் உயிர்ப்பிடம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். எனவே இப்பொழுது அந்த உள்கதி எவ்வாறு செய்வது என்று நாம் மேலோட்டமாக பார்த்தோமே ஆனால், இல் என்ற எழுத்தை வாசியில் நன்றாக உள்ளே இழுத்து, ஊ என்ற எழுத்தை வாசியில் வெளியே விடும்போது விட்டு, உங்களுடைய வயதனுவோ அவ்வளோ நிமிடங்கள் மீண்டும் இடைவெளி விட்டு, மீண்டும் அதே போன்ற ஒரு கதியை நாம் மேற்கொண்டு தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது என்ன நடக்கும் என்றால், உள்கதி தானாகவே அன்று முழுவதும் நடக்க ஆரம்பிக்கும். இந்த அபியாசத்தை எவ்வளோ முறை ஒரு முறை செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய வயதனோ அவ்வளோ முறை ஒவ்வொரு நாளும் செய்து வந்தால், குறைந்தபட்சம் உங்களுடைய வயதனோ தானாகவே புருவ மத்தியில் என்ன உண்டாகும் என்றால், ஒரு பிரகாசமான விளக்கு தோன்ற ஆரம்பித்துவிடும். அந்த விளக்கிற்கு பெயர்தான் உள்கதி விளக்கு என்று பெயர். எனவே சித்த வித்தை அபியாசம் செய்பவர்களுக்கு முதல் கொடுக்க வேண்டிய பயிற்சியை உள்கதி விளக்கு பயிற்சி தான். எனவே இந்த உள்கதி விளக்கு பயிற்சியில் வெற்றியடைந்தால்தான் நாம் அடுத்ததாக கூறினோம் அல்லவா, ஏற்கனவே என்ன வகையான கதி, ஊர்த்துவ கதி விளக்கு என்பதை நாம் உற்பத்தியாக்க இயலும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல கதிகள் இருக்கின்றன. உதாரணமாக சூரியன் கதி விளக்கை நாம் உற்பத்தி செய்ய இயலும், சந்திரன் கதி விளக்கை நாம் உற்பத்தி செய்ய இயலும், அக்னி கதி விளக்கையும் நாம் உற்பத்தி செய்ய இயலும். இன்னும் பல மேல்கதிகள் இருக்கின்றன, அதனுடைய விளக்குகளையும் உற்பத்தி செய்ய இயலும். அனைவருக்கும் நன்றி.